ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் பழம் அறுவடை பண்ணின்னு மேலே காய் அறுவடை பண்ணலாம்னு இருக்கிறேங்க. யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெள்ளை நாவல் பழம் பாருங்க, சூப்பராக பழுத்துருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு 5-6 பழம் இருக்குதுங்க. அருமையான பழங்க. பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு வெள்ளை நாவல் கொடுக்குன்னு நானே எதிர்பார்க்கலைங்க இந்த வருஷம். நிறைய காய்ங்க, கொத்து கொத்தான காய். ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பழம். எல்லாம் இனிப்புங்க, நல்லா ஜூஸியாக இருக்குதுங்க பழம். பாருங்க, இங்கே ஒரு கை நிறைய பழம் உங்களுக்கு வந்து புட்டு காட்டுறேன். இவங்க எவ்வளோ சாரத்தோடு இருக்குன்னு பாருங்க. கிள்ளின உடனே பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க, அவ்வளோ ஜூஸியாக இருக்குதுங்க. வாங்க காய் அறுவடை பார்க்கலாம். நாட்டு பழமும் தக்காளி பழம் நிறைய இருக்குதுங்க. இன்னைக்கு அதையும் பறிச்சிடலாம் வாங்க. அங்கங்கே ஒவ்வொரு பழம்னு எல்லாம் நிறைய செடி இருக்கிறதுனால ஒவ்வொரு பழமாக பழுத்துருக்குது பாருங்க. இது பாருங்க, அப்படியே நல்லா காஞ்சி வருதுங்க செடி. பழம் பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா சாஞ்சே போச்சுங்க செடிங்கெல்லாம். அத்தி மரத்து மேலேயே படுக்க வச்சுட்டுங்க. இதை பாருங்க எப்படி காய் இருக்குது பாருங்க. சூப்பராக பாருங்க செடி எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கு காயோட. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காய் பறிக்கலாம். பாருங்க பொடலங்காய் எவ்வளோ சூப்பராக தொங்குது பாருங்க. இந்த முறை பரவாயில்லைங்க, பொடலங்காய் வந்து அழகாக கொடுக்குங்க. எவ்வளோ அருமையாக தொங்குது பாருங்க, எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க. சூப்பரான காய்ங்க. இதையுமே வந்து நான் கட் பண்ணிடுறேங்க, ஏன்னா இது வந்து நல்லா உப்பிக்கிச்சு பாருங்க சின்னதுலே. இன்னும் மேலே 2 இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு பொடலங்காய் இருக்குதுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், அது எல்லா விதமான விதையும் கொடுத்துருக்குறேங்க. அதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். இந்த முறை நான் விதைக்கு விடலைங்க, ஏன்னா காய் வந்து முதல்ல விதைக்க விட்டோம்னாவே காய் வரதில்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது 2வது அறுவடைங்க பொடலங்காய். அடுத்த டைம் பிஞ்சு வைக்கும் போது விட்டுக்கலாம் விதைக்குன்னு சொல்லி விடலைங்க இந்த முறை. வாங்க அவரைக்காய் பறிச்சுக்கலாம். அவரைக்காயும் நல்லா கொடுக்குதுங்க பாருங்க, சூப்பராக காய். ஒரு 5-6 செடி போட்டோம்னாவே போதுங்க, நிறைய. அதாவது ஒரு வேலைக்கு அதிகமாகவே காய் போய் வந்துடுதுங்க. இங்கே இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவரையுமே இருக்குதுங்க. பட்டாவரையும் இருக்குது, கோழி அவரையும் இருக்குதுங்க. சூப்பராக காய் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பர்பிள் டபுள் கலர் கத்திரி பார்த்தீங்கன்னா எப்படி நான் விதைக்க விடவே இல்லைங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத இந்த காய் இப்போ தாங்க நானே பார்க்குறேன். விதைக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ பெருசு ஊறி இருக்குது பாருங்க. பார்க்காத விட்டோம்னா இது ஒரு இதுங்க, அதுவே விதைக்க ரெடி பண்ணிக்குது. நல்லா வெயிட் தாங்க, அதெல்லாம் சாயுதுங்க. அதனால தான் சரி காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறேங்க. நைட் நல்ல மழைங்க, பரவாயில்லைங்க. சூப்பராக வந்து செடி வந்து என்னதான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் மழைக்கு இது இருக்கவே இருக்காது. வாங்க அடுத்த செல்லில் பறிச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அந்த 3 செல்லில் இவ்வளோ காய்ங்க. இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. இந்த செல்லில் நான் காயை பறிக்கல. கீழே விழுது, இது நான் வச்சுட்டு வந்துடலாம். மிளகும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருதுங்க. நல்லா கொத்துங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லா அழகாக ஆகுதுங்க. தண்டுக்கிற பேக்கில் எப்படி இருக்கு பாருங்க. கீரைக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க என்னுடைய மாடியில். கீரையை பறித்து டெய்லி கீரை சமைக்கிற மாதிரியே ஆயிடுச்சுங்க. வாங்க அந்த பக்கம் அவரைக்காய் இருக்குது, பறிச்சுக்கலாம். இன்றைக்கி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலேயே வருங்க, அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க.
பாருங்க அப்படியே பூ உதிர்வு இல்லாத எப்படி அழகா பாருங்க பிஞ்சாவது பாருங்க, நிறைய பிஞ்சு பாருங்க. அவரைக்காயில நிறைய ஃபைபர் சத்துங்க. அதனால அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கலோரி இல்லாத காய்ங்க. அதனால அவரைக்காயை நம்ம வாரத்தில் ஒரு 3 டைமாவது கலந்துக்கலாங்க உடம்புக்கு. கீழே விழுந்துருச்சு. அதாவது எப்படினாலும் கீழே விழுந்துருதுங்க. இருங்க, கீழே விழுந்துருச்சு. பொன்னாங்கண்ணி கீரை பாருங்க எவ்வளோ தலை தலை தலைன்னு இருக்குது பாருங்க. கனவாழைக்கீரைலாம் பஞ்சமே இல்லாத அளவுக்கு தாங்க வருது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குச்சி அவரை பாருங்க காஞ்சு போயிருக்கு. பீட்ரூட் கீரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. பாருங்க 4 பேக் இருக்குதுங்க. 4 பேக்கும் பார்த்தீங்கன்னா அருமையாக பீட்ரூட்டுங்க. நான் இலைக்கே தாங்க அதிகமாக இதை வளர்த்துறது. இந்த இலையிலேயே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த பக்கம் பாருங்க அப்படியே எப்படி சிறுக்க இருக்குது பாருங்க இலை. இந்த பக்கம் எல்லாம் ஹைட்டா அழகா இருக்குது. பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இலையை கொஞ்சம் கட் பண்ணி வளங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க காய் ஊறாதுங்க. இலை தான் செருக்க இருக்குங்க. அதனால இலையை கட் பண்ணி வளர்க்குறதுலேயே ஒரு இது இருக்குதுங்க. இல்லடா வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் விளைஞ்சிருக்கணும். காய் அப்படி கையோட வந்துருச்சுங்க. மலைகிறதுக்கு மண் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுக்கு அப்படி காய் கையோட வந்துருச்சு. பாருங்க சூப்பரான பீட்ரூட் கீரை. அங்கங்கே செடி அவரைக்காய் செடி இருக்குதுங்க. எல்லாம் ஒரே இடத்துல எடுத்து வச்சோம்னா ஒரு செடிக்கு வர பேனு இன்னொரு செடிக்கு அப்படி பாதிச்சிருதுங்க. அதனால தான் கொஞ்சம் தனித்தனியாகவே இருக்கட்டும்னு சொல்லி இந்த முறை வந்து ஒன்றா வைக்கலைங்க. இதெல்லாம் அதுக்கு பின்னாடி நட்டதுங்க. அதுக்கு பின்னாடி நட்டதுமே இப்போ காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பறிக்கும் போதே பூ அப்படியே கையாடியே வந்துடும் உங்களுக்கு. வாங்க அந்த செல்லை பறிச்சுக்கலாம். இந்த செடினா பார்த்தீங்கன்னா சும்மா கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த செடி ஜூன் மாதம் நட்ட செடிங்க இன்னும் நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. தளைஞ்சு தளைஞ்சு காய் வந்துட்டே இருக்குதுங்க. இதில் அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் செடி காஞ்ச பின்னாடி எடுங்க, காயிலன்னா விட்டுருங்க. அது தளைஞ்சு தளைஞ்சு பூ வைக்குங்க. இந்த செடி காஞ்ச பின்னாடி அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் எடுங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போனதுங்க. மறுபடியும் பாருங்க எல்லாம் மறுபடியும் தலையுது பாருங்க. அதாவது செடி நல்லா இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த பேக்கில் கீரை இருக்கு, பறிச்சுக்கலாம். கீரை பாருங்க நல்லா தளன்னு. நேற்று ஒரு நாள் தாங்க நான் கீரை பறிக்கல, இந்த அளவுக்கு தாங்க கீரை வருது. சூப்பரான கீரைங்க. வாங்க அடுத்து தட்டைக்காய் பறிச்சுக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா பறிக்காத விட்டதில் கொஞ்சம் எல்லாம் காஞ்சிக்கிச்சுங்க. அது விதைக்கே ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருந்தாங்க, அதனால இதெல்லாம் கவனிக்காத விட்டதுனால பறிக்கலைங்க. அது அப்படியே காஞ்சி போச்சு. இல்லை அப்படியே இப்போதாங்க ஸ்டார்ட் ஆகுது பேன் விடுறதுக்கு. நம்ம கவனிக்கலைன்னா இதுதாங்க ஒரு பிரச்சனை. கவனிக்காத விட்டோம்னா பேன் விழ ஆரம்பிச்சிருங்க. மிளகா செடி போட்டு கொஞ்சம் தூவி விடணுங்க. அறுவடை முடிச்சதும் தூவி விட்டுருவோங்க. இந்த மாதிரி தர்பூசணி கொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றதை கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் பிரான்ச் அதிகமாக வருதுங்க. பாருங்க மணத்தக்காளி செடி, மணத்தக்காளி கீரை பாருங்க மறுபடியும் தளைஞ்சு வருது. கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க, அதுவே நல்லா தளைஞ்சிருக்கு. தினைக்கும் பார்த்தீங்கன்னா அது அவரைக்காய் கொடியில் இருக்கிற பேகுங்க. அவரைக்காயே பார்த்தீங்கன்னா சுமாராக காய்ச்சிருக்குங்க. இருந்தும் மண்ணில் சத்து இருக்கும் போல இருக்குதுங்க. இன்னுமே காய் கொடுக்குதுங்க. இங்கே வா, கொடியவரை இருக்குது. கொடியவரை பாருங்க இன்னும் காய் கொடுக்குது பாருங்க. சார் உண்மையிலே இந்த கொடியவரை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க. ஒரு செடி இவ்வளோ நாளைக்கு காய் கொடுக்குமான்னு எனக்கே ஒரு இதாக இருக்குதுங்க. பாருங்க இன்னுமே கொடி எப்படி இருக்கு, இன்னுமே பூ வைக்குது பாருங்க. இந்த பாருங்க நல்லா பூதாங்க. இந்த வட்டமே
அவரைக்காய் பூ தாங்க. மூக்குத்தி அவரையும் இருக்குதுடா, வரேன். அங்கே மூக்குத்தி அவரையும் கொஞ்சம் காய் இருக்குதுங்க, அதையும் பறிச்சுக்கலாம். காய்கறியில் வந்து சாட்டு ஒன்று எடுத்து போயிட்டேங்க, சாட்டுக்கு பறிச்சு. இந்த பூ கூட உதறது இல்லைங்க இதில் பாருங்க. அதெல்லாம் பறிக்க லேட் ஆனதுனால காய் முத்திக்கிச்சு. நல்லா கொத்தா இருக்குப்பா. காய் கையில் இருந்து வந்துருச்சு. கையில் காயே நிற்கிறது இல்லைங்க, அப்படியே விழுந்துருதுங்க. பச்சை கொடி ஒரு காஞ்சி போயிட்டு. அந்த பக்கம் இருக்குது மூக்குத்தி அவரை பாரு, காஞ்சி போயிட்டு. கொடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பாருங்க, கொடி பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. வாங்க இளங்கொடி உங்களுக்கு காட்டுறோம். இளங்கொடி பாருங்க, இது இளங்கொடிங்க. இப்போ நட்டதுங்க, இது இந்த சீசனுக்கு நட்டது. இது தைப்பட்டத்துக்கு அழகா பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது மூக்குத்தி அவரைக்கு சீசன் இல்லை அப்படின்றது தாங்க இதுல இருந்து தெரியுது. பாருங்க கொடி ஏற்றி விட்டுருவோம். இங்க பாருங்க காய் பூ வைக்குது பாருங்க, கொத்து கொத்தா வச்சுட்டு போகுது பாருங்க. பாருங்க இதுக்கு வந்து சீசன் இல்லைங்க. மூக்குத்தி அவரைக்கு நீங்க எந்த சீசன் வேணாலும் மூக்குத்தி அவரைய நடலாங்க. பாருங்க வேற இதுக்குதான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க நான். சூப்பரா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சிகப்பு லாங் பென்ஸும் பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க, நல்லா காஞ்சிட்டு இருக்குதுங்க. பாருங்க சூப்பராக காஞ்சி போயிருக்குது பாருங்க காய். இங்கே ஒன்று காஞ்சிட்டு. இந்த பக்கம் மூக்குத்தி அவருக்கு தான் பார்க்கணும். இது சொரக்காரோட இருக்கு காய் பாருங்க. தட்டைக்காயும் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க அழகா காஞ்சி வருது பாருங்க. காய் அப்படியே இருக்கா இருக்குன்னு பார்த்துட்டு வரதாங்க வேலை. சூப்பராக பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து விதைக்கும் அறுவடை பண்ணுறேங்க, காயும் அறுவடை பண்ணுறோம். எல்லாமே இப்படி காஞ்சி போய் பார்த்தா எடுக்கதாங்க தோணுது. பாருங்க மூக்குத்தி அவரையும் இருக்கு. இன்னுமே கொடி வர பாருங்க, காய் கொடுக்குது சூப்பரா காய்ங்க. அதுக்குதாங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் அப்படி சொன்னது. 1 கிலோவுக்கு இன்னைக்கு அவரைக்காய் வந்து சூப்பரா வந்துடும் அப்படின்ட்டு. சிறுகாய் நல்லா பூ எடுக்குதுங்க. அதுவுமே வந்து இப்போ ஒரு மழை வந்தாவே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பூ நிற்குங்க. பாருங்க தர்பூசணி காய் பாருங்க பெருசாயிடுச்சு பாருங்க. காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்ட பின்னாடி பாருங்க பீக்குங்க பாருங்க பெருசாகும். இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து பாலினேஷன் பண்ணி விடணுங்க, அப்போதான் காய் வந்து பெருசாகுதுங்க. இங்கே அவரைக்காய் அங்கங்கே அவரை செடி வச்சு விட்டுக்கிறேன். இங்கே லாங் பென்ஸ் இருக்குது. பொரியல் தட்டைக்காய் கைக்கு கிடைக்கிறதெல்லாம் அப்படியே அறுவடை பண்ணிட்டு போறேங்க. என்னடா அந்த பக்கம் போ. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செடி இருக்கிறதுனால காய் பார்க்காத விட்டுறாங்க. தட்டைக்காயும் சரி அவரைக்காயும் சரி எல்லா இடத்துலையுமே போட்டு வச்சுருக்காங்க. காய் அங்கங்கே பார்த்து தொங்குது. ஒரு சகோதரி ஹேண்ட் பாலினேஷன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோங்க. வீடியோவில் காட்டுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஆண் பூவை எடுத்துக்குங்க. இந்த இதில் வந்து லைட்டாக பிச்சுக்குங்க. இப்படி பிச்சுட்டு
இது பாருங்க, பிஞ்சு இருக்குது பாருங்க. அதில் வந்து இப்படி டச் பண்ணுறதுங்க, அவ்வளோதாங்க. பெருசாக ஒன்றும் இது இல்லைங்க. இப்படி டச் பண்ணி ஒரு ஆட்டிடுங்க, அவ்வளோதான். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் சுரக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் முட்டிடுச்சிங்க, அதான் அறுத்தரலான்ட்டு. பாருங்க, சூப்பரான சுரக்காங்க, நல்லா குண்டு சுரக்காங்க, பூச்சி கடிக்காத வருது பாருங்க. அதாவது நம்ம கவர்லாம் போடவே இல்லைங்க, அழகா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பூ கூட உதறதில்ல பாருங்க, அப்படியே இருக்குது பாருங்க. நேச்சுரலாக இருக்குதுங்க, நல்லா வெயிட்டுங்க காய். நெய் மிளகா பாருங்க, நாற்று நட்டது பாருங்க, என்ன அழகா வளர்ந்து வருது பாருங்க. அதாவது அடுத்து இளம்பேச்சுங்க இது. நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து நாற்று நட்டுட்டே இருக்கிற வரைக்கும் தாங்க நம்மளுக்கு வந்து தொடர்ந்து காய்ங்க கிடைச்சிட்டே இருக்கும். பாருங்க என்ன அழகா வளர்ந்துட்டு வருது பாருங்க. நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க, சூப்பரான இதுங்க, அருமையாக இருக்குது பாருங்க, எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரு காய் இருக்குதுங்க, இது அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் இன்னும் நிறைய காய் இருக்குதுங்க பாருங்க, எல்லாம் பிஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டுன்னு விட்டுருக்குறேங்க. பார்ப்பங்க, விதைக்கும் விட்டுடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. பாருங்க, சரி காய் இருக்குதுங்க, பார்க்கலாம். ஏன்னா இந்த விதை தான் அதிக பேர் வந்து இந்த விதையை தான் அதிக பேர் கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேங்க. ஏன்னா விதை வந்து அந்த விதை கொஞ்சம் ஸ்டாக் குறையுதுங்க, அதுக்கு வேண்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேங்க. பாருங்க, பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ பெருசு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பாருங்க என்னம்மா கலர், வரி வரியா வரி வரியா வரி வரியா அருமையாக இருக்குது பாருங்க. பிஞ்சு பாருங்க, இதுவுமே இன்னும் இருக்குது பாருங்க. இந்த செடி பெரிய செடிங்க, பிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பார்க்கணுங்க, சொத்தல் இல்லாத இருந்தால் மட்டும்தான் விடணும், இல்லைன்னா நம்ம எடுத்துடணுங்க. வீணாக வந்து மற்ற காய்க்கு சொத்தல் வந்துடுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த காயெல்லாம் சொல்லி பாராட்டி மாளாதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த செடி பற்றி நிறையவே பேசிட்டுங்க, 3 வருஷமா பேசிட்டுங்க, அப்படிதான் சொல்லணுங்க. இதில் வேற சைடில் முள்ளுக்கிறத வேற குத்துது. இந்த மாதிரி முள்ளு ரகமே பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்க, இதெல்லாம் முள்ளு ரகம்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரகங்க, சூப்பரான காய்ங்க. பாருங்க, இலையெல்லாம் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லைங்க. பேனு கூடமே இப்போதாங்க அவரைக்காய்க்கு வருது, அதுக்கு முன்னே இல்லைங்க. அது கொஞ்சம் மருந்து தெளிச்சு விட்டுனா அதுவுமே போயிடுங்க. சூப்பராக இந்த வரிநீல கத்திரிக்காயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு வருதுங்க, அந்த அளவுக்கு காய் வெயிட் இருக்குதுங்க. பாருங்க, பர்பிள் கத்திரியும் ஒன்று இருக்குதுங்க, பிஞ்சு. சூப்பராக பாருங்க காய். இதையுமே பறிக்கலாமா, அங்கே விட்டுடலாமா, பறிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் விதைக்கு ஆகிட்டு பாருங்க, நல்லா பெரிய காய்ங்க, நல்லா பழுக்கட்டுன்னு விட்டுருக்குறாங்க. அங்கே அடுத்து நீல வரி கத்திரிக்காய், நீல வால் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். நீள்வாழமே இப்போ சூப்பராக கொடுக்குதுங்க, என்ன அருமையாக இருக்குது காய் பாருங்க. எல்லாத்துலேயுமே முள்ளுதாங்க, அப்படியே கை வச்சோடனே குத்துதுங்க, அந்த அளவுக்கு. ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரிக்காய் அறுவடையே கட் பண்ணுறேங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம் வாங்க. விதைங்களை பாருங்க, சூப்பராக எடுத்து வச்சுருக்குதுங்க. டெய்லியுமே இந்த மாதிரி விதையை எடுத்து எடுத்து வைக்கிறது தாங்க எனக்கு வேலை. பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை, தட்டைக்காய், அவரைக்காய் பாருங்க, ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. இது நல்லா பெரிய தட்டுங்க, சூப்பரான அவரைக்காங்க. கொடி அவரை, குத்தவரை, பட்டை அவரைன்னு எல்லாமே கலந்து இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நாவல், தக்காளி பழம், சுரக்காய், ஒரு பீட்ரூட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை, கனவாழக்கீரை,
பீட்ரூட் லீஃபு எல்லாமே ஒரு தட்டு நிறைய வச்சுருக்குறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய்ங்க ஒரு தட்டு நிறையங்க. இதில் எத்தனை வகையான கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையான கத்திரிக்காய் இருக்குதுங்க அறுவடை. இது பார்த்தீங்கன்னா பொடலங்காங்க ஒரு தட்டு நிறைய பொடலங்காய். இது வந்து ஒரு சூப்பரான அறுவடை, ஒரு பிரம்மாண்டமான அறுவடை. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.